தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அகண்ட பாரதம் துண்டிக்கப்பட்ட நாள் யாரால், யாருக்காக? ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினம். ஆகஸ்ட் 14 பாரத அன்னை இரண்டாக பிரிக்கப்பட்ட நாள். இந்த பிரிவினை அரசியல் வேறுபாடுகள் காரணமாக நடந்தது என்றுதான் நினைத்திருப்போம். ஆனால் உண்மை வேறு. அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் படித்தவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரிவினைவாதம். அந்த பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் சையத் அகமது கான் தான் முதலில் 2 நாடுகள் வேண்டும் என்ற பேச்சை துவக்கினார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு சென்றுவிட்டால் இந்தியாவை யார் ஆளுவது? ஒரு இஸ்லாமியரா, ஹிந்துவா? இருவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்பது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயம் என்று அவர் கூறினார். 1906ஆம் ஆண்டு சில இஸ்லாமியர்கள் இந்துக்களை போல் தங்களை மதிப்பதில்லை என்று கருதி காங்கிரஸில் இருந்து விலகி ஆல் இந்தியா முஸ்லிம் லீக் என்ற இயக்கத்தை துவங்கினர். 1930ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை சேர்ந்த அல்லாமா இக்பால் இஸ்லாமியர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதுவரை ஹிந்து இஸ்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி வந்த ஜின்னாவும் தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். காங்கிரஸ் இஸ்லாமியர்களை சரியாக நடத்துவது இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். 1940ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தனி நாடு வேண்டும் என்று ஜின்னா கோரிக்கை வைத்தார். ஜின்னாவின் இந்த கருத்து பல இஸ்லாமிய தலைவர்களை காங்கிரஸில் இருந்து விலகி ஆல் இந்தியா முஸ்லிம் லீகில் சேர தூண்டியது. 1946இல் ஜின்னா மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2 நாடுகளுக்கு பதிலாக பாகிஸ்தான் என்ற தனி மாநிலம் உருவாக்கப்படும் என்றும் அந்த மாநிலத்தின் உள்ளூர் அரசாங்கத்திற்கு கணிசமான அதிகாரங்கள் வழங்கப்படும் எனவும் தீர்வு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இரு தரப்பினருமே அதை மறுத்துவிட்டனர். ஜின்னாவும் அவரது கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணத்தை இஸ்லாமியர்கள் மனதில் விதைத்தனர். 1947ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவர்களை அழைத்து பேசினார். 6 மணி நேரம், வெறும் 6 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் பாரதம் 2ஆக உடைக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகள் உருவாகும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேறி தன் பணியை லண்டனில் தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் மவுண்ட் பேட்டன். 1947ஆம் ஆண்டு மே 31 ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், ஆச்சாரிய கிருபளானி, முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி மற்றும் பல்தேவ் சிங் போன்ற தலைவர்களை அழைத்து பேசினார். இரு தரப்பினரும் எந்த ஆட்சேபனையும் இன்றி தனி நாடு உருவாக ஒப்புக்கொண்டனர். பிறகு காந்தியை சென்று மவுண்ட் பேட்டன் சந்தித்தார். இந்திய பிரிவினை திட்டத்தை காந்தி ஏற்றுக்கொண்டதற்கான பல முக்கிய காரணங்களில் மக்களின் எண்ணத்தை கருத்தில் கொண்ட பின்னரே அதை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் ஒருபொழுதும் வாழ முடியாது என்பதால் இஸ்லாமியர்கள் தனி நாடு கோருவதில் தவறு இல்லை என்ற கருத்தை காந்தி கொண்டிருந்தார். பிரிவினைக்கு பிறகு டில்லியில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இல்லை என்று அவர் கருதினார். டில்லியில் அகதிகளின் முகாம்களாக இருந்த மசூதிகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்தார். பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எப்படி நடத்தப்பட்டனர் என்பதும், பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் எப்படி நடத்தப்பட்டனர் என்பதும் அனைவரும் அறிந்ததே. பாகிஸ்தானில் படு பயங்கரமாக ஈவு இரக்கமின்றி இந்துக்கள் கொல்லப்பட்டனர். ரயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானில் இருந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி வந்த புகைப்படமே அதற்கு சாட்சி. காங்கிரசுக்கு உள்ளும் காங்கிரஸை எதிர்த்த மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் அரசாங்கத்தின் அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்தனர். இந்திய அரசின் கொள்கைகள் ஹிந்து அகதிகளுக்கு எந்த அனுதாபமும் காட்டுவது இல்லை என்றும் அவர்கள் மோசமாக நிர்வகிக்கப்படுகின்றனர் என்றும் கூறினர். 1947 ஆகஸ்ட் 15 அன்று லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தும்
இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடந்த கொடூரமான கலவரங்களாலும் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர நினைத்த இஸ்லாமியர்களுக்கு அங்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பாகிஸ்தான் வேண்டாம் என்று இங்கு இருந்த இஸ்லாமியர்களும் தொடர்ந்து பாதுகாத்து வரப்படுகின்றனர். ஆனால் பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இருந்து இந்துக்கள் விரட்டப்பட்டனர். 1947 பாகிஸ்தானில் 20.5% இந்துக்கள் இருந்தனர். இப்பொழுது 2% குறைவாக இருக்கின்றனர். இந்தியாவில் 1951 ஆண்டு 9.8% இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 2011 சென்சஸ் படி 14.2% உயர்ந்துள்ளது. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது